வரம்பு நாட்டு மன்னன், கடையேழு வள்ளல்களில் ஒருத்தன், முல்லைக்கு தேர் தந்தவன், 300 கிராமங்களை ஆட்சி செய்த குறுநில மன்னன், கபிலரின் நண்பன் வேல்பாரி. இவையெல்லாம் நீங்கள் அறிந்தது தான். ஆனால் அவனுடைய வீரம் எத்தகையது என்று உங்களுக்கு தெரியுமா? வரம்பு நாடு ஒரு இயற்கை எழில்மிக வளமான நாடு. ஒரு சாதாரண குறுநில மன்னன், ஒரு 300 கிராமங்களை ஆட்சி செய்கின்ற ஒரு மன்னன் பாரி இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்கின்றானே என்று பெரும் மன்னர்களான மூவேந்தர்கள், சேரர், சோழர், பாண்டியர் இவர்களுக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது இந்த பரம்பு நாட்டை நாம் கைப்பற்றி விட வேண்டும் என்று நினைத்து அவர்களுடைய படையை பரம்பு நாடை சுற்றி நிறுத்துகின்ற செய்தி பரம்பு நாட்டின் மன்னன் பாரிக்கு தெரிய வருது. உடனே தன்னுடைய ஆலோசகர்களை அழைத்து போரை அறிவியுங்கள், போருக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று உத்தரவிடுகிறார். அப்போது ஆலோசகர்களில் ஒருத்தர், மன்னா, நம்முடைய பரம்புமலையின் ஐதீகப்படி புன்னை மரம் எப்போதெல்லாம் பூத்து குலுங்குகிறதோ அப்போதெல்லாம் நாம் போர் புரிந்தால் வெற்றி எளிது. இது நம்முடைய ஐதீகம், காலங்காலமாக நடக்கின்றது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் புன்னை மரம் அதனுடைய இலைகள் எல்லாம் காய்ந்து சருகாகி நிற்கின்றது. கொஞ்சம் காலம் தாழ்த்தலாம் அண்ணா. இப்போது போர் தொடுத்தால் கண்டிப்பாக தோல்வி உறுதி மன்னா. எதிரிகளின் படைகள் சூழ்ந்து நிற்கின்றன. இந்த நேரத்தில் புன்னை மரம் பூத்து குலுங்கினால் என்ன, காய்ந்து சருகாகினால் என்ன? என் வீரத்தின் மீதும் என் படைகளின் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. போருக்கு தயாராகுவோம் என்று சொல்லி பாரி மன்னன் மூவேந்தர்களையும் அந்த போரில் வெற்றி கண்டான். பாரி எப்படி புன்னை மரத்தின் நிமித்தத்தை பொய்யாக்கி வெற்றி கண்டானோ, நீயும் பல இடையூறுகளை தாண்டி பொருட்படுத்தாமல் சில வேலைகளை காலம் தாழ்த்தி செய்தால் நல்லது என்று சொல்வார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் நீ உன் மீது நம்பிக்கை வைத்து அதனை செய்தால் கண்டிப்பாக உனக்கு வெற்றி உறுதி. வாழ்த்துக்கள்.